ஒரு மரத்தடியில எலி எல்லாம் என்ன பண்ணுச்சு, குடும்பத்தோட வாழ்ந்துகிட்டு இருந்தது. விசித்திரமான ஒரு எலி, பயங்கர குண்டு. அந்த எலி வந்துச்சு. பார்த்துட்டு இந்த எலிக்கும் அந்த எலிக்கும் வித்தியாசம் வந்தது. அப்ப மரத்தடியில் இருக்கிற எலி எல்லாம் கேக்குது, யார் நீ? உனக்கு எப்படி இவ்வளவு குண்டான சக்தி வந்தது? அதுக்கு இந்த எலிகள்லாம் சொல்லிச்சான், இந்த பெரிய குண்டா இந்த எலி, நான் அரண்மனையில இருக்கேன், விதவிதமான உணவுகள் இருக்கும், விதவிதமான உணவுகளை நீங்களும் சாப்பிட்டு விட்டு செல்லலாம், என்னோடு வருகிறீர்களா? வாங்க, நான் உங்களுக்கு இதுவரை நீங்க பார்க்காத எல்லா ஸ்வீட் ஐட்டமும் இருக்கும். சரின்னு சொல்லிட்டு சில எலிகள் மட்டும் கூட போச்சான். 3 எலி மட்டும், மற்ற எலியெல்லாம் இல்லைங்க நாங்க இருக்குது வச்சே சாப்பிட்டுக்கிறேங்க. 3 எலி மட்டும் சரி அரண்மனை சாப்பாடுன்றாங்களே எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வத்தில் போயிடுச்சு. ஆர்வத்துல அந்த எலியோட போயிடுச்சு, குண்டா இருக்கிற எலியோட. ஒரு இடத்துல போய் பயங்கரமான சாப்பாடு, விதவிதமான சாப்பாடு, விதவிதமான சாப்பாடு இருக்குது. போகும்போது கதவுலாம் திறந்து வச்சுது, அந்த ரூம்ல போயிடுச்சு. நல்லா சாப்பிட்டு வச்சுங்க திருப்தியா. இந்த பெரிய எலிக்கு நன்றி சொல்லிச்சேன், நான் குட்டி எலி, ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி ரொம்ப நன்றின்னு. ரொம்ப நன்றி தம்பி, நல்லா இருந்தது சாப்பாடு அப்படின்னு சொல்லி இந்த சின்ன எலிகள்லாம் பெரிய எலிகளுக்கு நன்றி சொல்லிச்சான். டக்குன்னு அப்ப யாரோ வந்து கதவை மூடுறாங்க, தப்புன்னு எல்லா எலியும் போய் ஓரமா ஒளிஞ்சுக்குது. கதவை மூட்டாங்க, லாக் பண்ணிட்டாங்க. இந்த எலிகள்லாம் போனல, வெளியில இருந்து வந்த எலிகள் போறதுக்கு வழி இல்லை. அப்ப இந்த குண்டா இருக்கிற எலிகிட்ட கேட்டாங்களாம், எங்க இதுக்கு போறதுக்கு வழி இருக்குன்னு. இந்த காவா ஒண்ணுக்குது, அது வழியா போயிடுங்கச்சு. இதுங்க எல்லாம் நல்லா சாப்பிட்டுச்சுல்ல, சாப்பிட்ட உடனே பயங்கர குண்டாயிடுச்சு, அது உள்ள போக முடியல, இருக்குது போகவே முடியல, மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்க. அந்த அந்த வீட்டுல நேரா வர்றான், எலி பொந்து வச்சு எல்லா எலியும் பிடிச்சிட்டு போயிடுறான். நம்ம இருக்கிறத விட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்பட்டோம்னா இதுதான் நிலைமை அப்படின்றது இந்த எலியுடைய கதை உதாரணம்.